அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 7 அரசு சட்டக் கல்லூரிகளில் முதல்வர் இல்லை என்ற நிலையில் கல்லூரிகளை மூடிவிட்டால் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு சட்டக் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தாத நிலையில் கல்லூரிகளை மூடிவிடலாமே என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு சட்டக்கல்லூரி விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, அரசு சட்டக்கல்லூரி விவகாரத்தில் தற்போது உயர்நீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையைச் சேர்ந்த சஹா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தமிழகத்தில் சட்ட படிப்புகள் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை வருடம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சட்டக்கல்லூரி மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்களின் பேராசிரியரின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதாகவும், திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தேனி ஆகிய சட்டக்கல்லூரிகளில் குறைவான முழுநேர விரிவுரையாளர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவும், இந்த கல்லூரிகளில் முழுநேர மற்றும் பகுதி நேர விரிவுரையாளர்கள் பணியில் காலியாக உள்ளதாகவும், இதனால் சட்ட படிப்பு படிக்கும் மாணவர்கள் முழுமையாக தங்களது பாடங்களை கற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அரசு சட்ட கல்லூரிகளில் நிலையான பேராசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் முழுமையான சட்ட திட்டங்களை கற்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. ஆசிரியர் வழிகாட்டுதல் இன்றி மாணவர்கள் பயிற்சி பெற முடியாமல் தவிக்கின்றனர் எனவும், எனவே மதுரை, தேனி, காரைக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் நிரந்தர விரிவுரையாளர் மற்றும் தற்காலிக விரிவுரையாளர்களை இந்திய பார் கவுன்சில் சட்ட கல்வி விதிகளின்படி உடனடியாக நிரப்பிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், தமிழகத்தில் 7 அரசு சட்டக் கல்லூரியில் முதல்வர்கள் இல்லை, அரசு சட்டக் கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தாத நிலையில் அந்த அனைத்து சட்டக் கல்லூரிகளையும் தமிழகத்தில் மூடிவிடலாமே என நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை சட்டக் கல்லூரிகள் உள்ளன, அதில் விரிவுரையாளர்கள் எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள், மாணவர் எத்தனை பேர் பயில்கின்றனர் என கேள்வி எழுப்பியதோடு, அரசு சட்டக் கல்லூரியில் எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை பேராசிரியர் என்ற விகிதத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், சட்டக்கல்லூரிகளில் எத்தனை பேராசிரியர் அல்லாத பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது எத்தனை எனவும் காலியாக உள்ளது எனவும் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.